இன்றைக்கி நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிற இந்த குட்டக்கலக்கிக்கு நம்ம ட்ரிப்ஸ் குரூப் மட்டும் இல்லை, ஏன் இந்த பிரச்சனைக்கே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் யோகேஷ். வணக்கம் டிடி. யோகேஷ், நீங்கள் யூஎஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி டைவர்ஸ் லாயராக வேலை செஞ்சீங்களா? இல்லை டிடி, நான் சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நீங்கள் வாட்ஸ்அப் பிரியரா? என்ன? இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருப்பீங்க? மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம். அதாவது ஒரு வாரத்துக்கு 15 நிமிஷம். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு உங்கள் மொத்த யூசேஜ் ஒரு 1 ஹவர் கூட தாண்டாது. ஆனால் நீங்கள் போடுற மெசேஜால் பல குடும்பம் டைவர்ஸில் நிற்குது. அது எப்படி உங்களால் மட்டும் முடியுது? மாட்டினாடா மானஸ்த. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா ராஜுக்கிட்ட சொல்லுங்கள், அவகிட்ட பேசிக்க நான் தயார். ராஜுக்கிட்டியா? நீங்கள் எது செஞ்சாலும் ஆமாம் கரெக்டுன்னு சொல்கிற அந்த அப்பாவி ஜீவன்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் கூட்டக்கலைக்கு வேலையை செய்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான் அப்படின்னு நான் சொல்ல, இந்த குரூப்பில் இருக்கிற லேடிஸ் சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்குது. 2023 நம்ம எல்லாரும் டூர் போனது ஞாபகம் இல்லை? எப்படி மறக்க முடியும்? டூர் அரேஞ்ச் பண்ணதே நான் தானே. ஒவ்வொரு விஷயமும் மனசில் பதிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நாள் கிரேட்டர் லேக், செகண்ட் நாள் ரெட்வுட் ஃபாரஸ்ட்டு. நான் போட்டிருந்த ப்ளூ ஜாக்கெட்லேருந்து உள்ளே போட்டிருந்த எல்லோ அண்டர்வேர் வரைக்கும் எதையும் மறக்கலை. அதுக்கு என்ன இப்போது? டூர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டூரில் வர ஃபேமிலிக்குள்ளார பிரச்சனையை மூட்டி விடுறீங்களே, இது நியாயமா? தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆனால் அந்த தப்பை முதலாளாக செஞ்சதே நீங்கள் தானே. டிடி, என்னை கோவப்படுத்தணுன்னு ஒரே நோக்கத்தில் கேள்வி கேட்குறீங்களா? என் நோக்கம் அது இல்லை யோகேஷ். இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பொம்மைன்னு கூட பார்க்காம கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்துட்டு அப்பாவியான என்ன விஜய்கிட்ட கோத்து விட்டீங்களே, ஏன்? இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு டூரை என்ஜாய் பண்ணுறதை விட சிண்டு முடிச்சு விடுறது தானே முக்கியம்? ஓ சொல்லுங்கள். டெலீட் பண்ண சொல்லு, கொன்னுடுவேன். குரூப்ல இருந்து இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லு விஜய். டேய், என்னடா வீடியோ ஓட்டிருக்கீங்க? டெலிட் பண்ணுங்கடா அந்த வீடியோவை. போய் டெலிட் பண்ணுறா அந்த வீடியோவை. என்னடா ஒன்று சொற்பால் அடி பண்ணுறவன முதல்ல இந்த வீடியோவை டெலிட் பண்ண விட்றா. என்ன டேய், வீடியோவோட போடுறீங்க, மாஃப் பண்ணுவாடா அவங்க ஃபோட்டோவை. யோ விஜய், எல்லாத்துலேயும் அவசரம் உனக்கு. நீ போட்ட மெசேஜ்னால் டெலிட் பண்ணிடலாம், இது அவன் போட்ட மெசேஜ், அவங்க தான் டெலிட் பண்ண முடியும். நானும் மாட்டிக்கிட்டேனா? நீயும் மாட்டிக்கிட்டியா? குரூப்பே உன்னை பார்த்து சிரிக்குது. முதல்ல இந்த ஃபோட்டோஷாப் பண்ணுறதை விட்டுட்டு வேறு வேலை இருக்கான்னு பாரு. இதெல்லாம் வேலைக்காகாது. நம்ம மறுபடியும் லேடிஸ் வாலிபால் டீம் ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். யோகேஷை நம்ம நட்டுப்பட்டெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. வீடியோ முடிச்சிச்சு இல்லை, நான் கிளம்புறேன். யோகேஷ், வீடியோ இன்னும் முடியல. குரூப்பில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லலை. ஸோ ப்ளீஸ் உட்காருங்க. நல்லா மாஃபிங் பண்ணியிருக்கீங்க. ஃபோட்டோஷாப் வச்சு மாஃப் பண்ணிவிட்டு இந்த குரூப்பில் என் பேரை கெடுக்க பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஃபோட்டோ எடுத்ததே நான் தான். ஓஹோ, எத்தனை லைக்ஸ் எதிர்பார்த்த? நீங்கள் என் ஃபோட்டோ போட்டப்போ எத்தனை லைக்ஸ் எதிர்பார்த்தீங்க? டிடி, கையில் ஒரு மைக்கு, மூவி மேக்கர் சாஃப்ட்வேர் இருக்குன்ட்டு கோட்டு மாட்டிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? இல்லை, பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அதை தான் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தரை சிரிக்க வைக்கணும்னு நினச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நான் போட்ட மெசேஜுக்கு சிரிக்கிறாங்கன்ட்டு. எவனெல்லாம் சிண்டு முடிச்சு, எவனெல்லாம் கோத்து விட்டு, எவனெல்லாம் ஏற்றி விட்டு, எவனெல்லாம் சிரிக்க வச்சு, எவனெல்லாம் அழுகு வச்சு, எத்தனை ஸ்மைலிஸ், எத்தனை லைக்ஸ்ன்னு உட்காந்த மெசேஜ் போடுறவனுக்கு தான் தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஒருத்தரை சிரிக்க வைக்கணும்னா உன்னை மாதிரி ஆளை மாட்டி விட்டு விஜய் மாதிரி ஆர்வக்கோளார கோத்து விட்டு பார்த்தா தான் முடியும். சுலபமாக சிரிக்க வைக்கிறது விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுத்து இப்போ சப்பக்கட்டு கட்டுறீங்களே. சிண்டு முடிச்சு விடுறது கஷ்டம்னு சொல்கிறேன், உனக்கு புரியலை. நீ செஞ்சு பாரு, அப்போ தெரியும். ஒரு நாள் ஒருத்தரவாது சிரிக்க வச்சு பாரு, அப்போ புரியும்
இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படி சிரிக்க வைக்க முடியும்? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ சிண்டு முடிச்சு விட்டு பார். அப்பதான் அதுக்கு எவ்வளவு டேலண்ட் தேவை, எவ்வளவு மூளை வேணும்னு உனக்கு புரியும். அதுல என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பளிச்சுன்னு புரியும். சிண்டு முடிச்சு விடுறது எவ்வளவு கஷ்டம்ன்றத நீயே இந்த குரூப்புக்கு சொல்லிடு. இல்லைங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜெகா வாங்குற பத்தியா? அதான் 104% ஐக்கியூ இருக்கிறவங்க கிட்ட விளையாடக்கூடாது. தலைவர் நடித்த படம் ஜெயிலரு என் கையில் தான் இனிமேல் உன் ஃப்யூச்சரு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியாக சவால் விட்டா பின் வாங்குற பாரு. என்ன சிரிக்க வைக்கிறிய ஒரு நாளாவது? வீடியோ போயிட்டு இருக்கு தம்பி. குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க. இல்லை வீடியோவை கட் பண்ணிடலாமா? சரிங்க யோகேஷ், இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் சீண்டு முடிக்காமல் மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்குறேன். நல்லது டிடி, பார்க்கலாம்.